Hi dear students, this is Hema. Welcome back to our channel utipz. Paramedical application form உடைய date வந்து extend பண்ணிருக்காங்க ஜூலை 10th வரைக்கும். ஏற்கனவே ஒரு 10 நாட்கள் கொடுத்திருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு 10 நாட்கள், சோ மொத்தமா 20 நாட்கள் வந்து நம்மளுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. எப்பவுமே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 15 days அந்த மாதிரி கொடுப்பாங்க. பட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண அப்ளிகேஷனோட டேட் வந்து ஒரு 10 நாட்கள் தான் கொடுத்திருந்தாங்க. எதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து இது வரைக்கும் அப்ளிகேஷன் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து போய் சேர்ந்திருக்காது. அத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்க மாட்டாங்க. அதனால குறைவான அப்ளிகேஷன் தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இன்னொன்னு காரணம் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பாராமெடிக்கல் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேர்ந்திருக்காது. தயவு செய்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதனால பெனிஃபிட் ஆகணும். சோ இந்த அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படிங்கறத உங்களால முடிஞ்சா வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய்பருக்கு நீங்களே வந்து கைட் பண்ணி சொல்லுங்க. சோ இப்போ நம்ம இந்த வீடியோல மெயினா பார்க்க போறது என்னன்னா எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் வந்து இது வரைக்கும் சேர்ந்திருக்கும் அதோட எக்ஸ்பெக்டேஷன் தான் பார்க்க போறோம். இந்த எக்ஸ்பெக்டேஷனை எப்படி எதை வச்சு பேஸ் பண்ணி கணிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டேட்டாவை எடுத்து தான் நான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பெக்டேஷனை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றேன். சோ இதுல 2021 வருஷம் பாத்தீங்கன்னா எத்தனை அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாங்கன்னா 37,334 அப்ளிகேஷன். அதே 37,000 ஸ்டூடெண்ட்ஸையுமே அவங்க நேமுமே ரேங்க் லிஸ்ட்ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. எல்லாருமே ரேங்க் லிஸ்ட்ல வந்தாங்க. எல்லாருமே கவுன்சிலிங்கும் அட்டெண்ட் பண்ணாங்க. 21-22ல பாத்தீங்கன்னா 58,475 அத்தனை பேரையுமே என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்ல வந்து வந்திருந்தாங்க. பட் ஆனா 2 கவுன்சிலிங் மட்டும்தான். ஐ திங்க் 36,000 சம்திங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா கவுன்சிலிங்க வந்து அட்டெண்ட் பண்ண கூப்பிட்டாங்க. அதே மாதிரி 22-23ல வந்து பாத்தீங்கன்னா 63,859 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. சோ எத்தனை பேருக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா 58,401 பேருக்கு வந்துருந்துச்சு. கவுன்சிலிங்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரவுண்ட் கவுன்சிலிங் தான் நடந்துச்சு. இந்த 2021ல மட்டும்தான் 4 ரவுண்ட் கவுன்சிலிங்கும் நடந்துச்சு. எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டாங்களோ அத்தனை பேர் ரேங்க் லிஸ்ட்ல வந்தாங்க. அத்தனை பேருமே கவுன்சிலிங்கும் அட்டெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த 2021 வருடம் தான் நடந்துச்சு. மீதி 2 வருடமுமே ஒரு பெரிய டஃபா தான் இருந்துச்சு. சோ இதுல இருந்து நம்ம என்ன வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் குறைஞ்சா எல்லாருக்குமே கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ற வாய்ப்பு வந்து கிடைக்கும். சோ அப்பனா இப்ப நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறதுனால நம்மளுக்கு இது வந்து ஒரு குட்டா பேடா ஹெவி காம்படிஷனா இந்த மாதிரிலாம் நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும். பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்படிஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கே அந்த ஹெவி காம்படிஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் கூடும். ரேங்க் லிஸ்ட்லயும் எல்லார் நேமும் வந்து வரும். பட் கவுன்சிலிங் வந்து எல்லாராலையும் அட்டெண்ட் பண்ண முடியாது. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ 50,000 இருந்தா நல்லது. 50,000தோட ரொம்ப கம்மியா இருந்தாலும் நம்மளுக்கு என்னன்னா ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கும். பட் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு அப்புறம் தான் நம்ம கவுன்சிலிங் நடக்கும். கண்டிப்பா குறையறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்ளிகேஷனும் சரி ரேங்க் லிஸ்டும் சரி இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கு அது ஒண்ணுதான். நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் கூடுறதும் ரேங்க் லிஸ்ட் கூடுறது ஒண்ணு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு இஷ்யூவா இருக்குமே தவிர கட் ஆஃப் வந்து ஆட்டோமேட்டிக்கலி கம்மியா தான் இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ லெட்ஸ் ப்ரே ஃபார் எவ்ரிதிங். கண்டிப்பா நம்ம ஹோப்பா பாசிட்டிவிட்டியோட இருப்போம். இதுக்காக நீங்க அப்செட் ஆகாதீங்க. சோ கண்டிப்பா பாசிட்டிவிட்டி வைப்ஸோட பாசிட்டிவிட்டி தாட்ஸோட இருங்க. எவ்ரிதிங் வில் பி குட். நான் என்னோட சேனல்ல அது ஒண்ணு மட்டும் தான் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாருமே ஒரு பாசிட்டிவிட்டியோட ஒரு ஹோப்போட தாட்டோட இருங்க. நம்ம கண்டிப்பா ஜெயிக்கிறோம். கண்டிப்பா சீட்டை வந்து எடுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.